ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு எஸ்எஸ்சி வருஷம் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம், ஓகேவா? எஸ்எஸ்சி சிஜிஎல்னு சொல்லுவாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயமா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட், அதாவது நீங்கள் அப்ளை செய்யக்கூடிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/1, ஓகேவா? நீங்கள் வந்து ஃபீ பேமெண்ட் வந்து ஆன்லைனில் 2 வரைக்கும் பண்ணலாம். பட் யாரும் லாஸ்ட் டே வரைக்கும் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் லேட்டாக வீடியோ கொடுக்குறோம். 3 வீக்ஸ் ஆச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து. ஓகே, இது என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதனோட சிலபஸ் என்ன, என்னென்ன ஸ்டேஜாக இந்த எக்ஸாம் நடக்கும் அண்ட் என்ன மாதிரி போஸ்ட்லாம் இருக்கும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜாப் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனால் நடத்தப்படுற ஒரு சிஜிஎல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜிஎல்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து கிராஜுவேஷன் கம்பல்சரி, ஓகேவா? கிராஜுவேஷன் இருக்கணும். சில போஸ்ட்டுக்கு குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கணும், அதுவும் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம் போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. இந்தியாவில் யூபிஎஸ்சிக்கு அடுத்த பவர்ஃபுல் போஸ்ட்டு நிறைய வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் தான் இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு இது ட்ரீம் ஜாப்னு கூட சொல்லலாம். போஸ்ட்டு பாருங்கள், அதில் இந்த ஒரு 3 போஸ்ட்டு நான் தனியாக சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போக போக இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னு, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஓகேவா? இந்த போஸ்ட், இந்த 2 போஸ்ட்டு மட்டும் மெயினாக தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி தான். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, பார்த்தீங்களா? ஐபி, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸில் ஏகப்பட்ட போஸ்ட் இருக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே பெருசு, நம்ம கொஞ்சம் கடகடன்னு போயிடுவோம். எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அண்ட் 23வது போஸ்ட் பாருங்கள், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ஜேஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு 2 போஸ்ட்டு சொன்னால கூட இந்த ஒரு போஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 3 போஸ்ட்டுக்கு மட்டும் தனியான ஒரு கல்வி தகுதி வேணும், ஓகேவா? அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே குரூப் சி போஸ்ட்டில் வரும், ஓகேவா? நம்ம மேலே இங்கே பார்த்தது எல்லாமே குரூப் பி போஸ்ட்டு. அண்ட் இனி வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு. இதுலேயும் ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், இந்த எல்லா போஸ்ட்டுமே இருக்கும் குரூப் சி. டோட்டலி உங்களுக்கு 32 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது, ஓகேவா? 32 வகையான போஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஓகே, அடுத்து எத்தனை காலி இடங்கள், எவ்வளோ வேக்கன்சி, யார் யாருக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு பார்ப்போம். வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ், அதாவது இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம், ஓகேவா? நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் ஆகும் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வேகன்சி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6506 மொத்தமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி, ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி, ஓகேவா? குரூப் பி கெசட்டட் போஸ்ட் வந்து அதில் 250, நான் கெசட்டட் வந்து 3519 அண்ட் குரூப் சி போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2743, ஓகேவா? இதில் வந்து எப்பயும் போல் எல்லாருக்கும் ரிசர்வேஷனும் உண்டு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி சொல்லுவாங்கள்ல, பர்சன் வித் டிசபிலிட்டி, அந்த மாதிரி எல்லாருக்குமான அந்தந்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் எக்ஸாம் போல் இதுலேயும் இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், ஏஜ் லிமிட், ஓகேவா? ஏஜ் லிமிட் இந்த காலம் மட்டும் எல்லாருமே படிச்சுட்டு அப்ளை பண்ணிடுங்க பிஃபோர். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். போஸ்ட் வைஸ் வந்து மேலே டேட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயும் டேட்டு, அந்த டேட் வந்து இங்கே இருக்கும். அண்ட் நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சிபிள் ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்ல, அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்பர் ஏஜ் லிமிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸு, பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 10 இயர்ஸு, ஓபிசிக்கு 13 இயர்ஸ், எஸ்சி பார் எஸ்டிக்கு 15 இயர்ஸ். விஷயத்துக்கு வருவோம். எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஓகே? கல்வி தகுதி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் டிகிரியா இல்லை என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்னு பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு 3 போஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த ஏஏஓ போஸ்ட்டு, அப்புறம் இந்த ஜேஎஸ்ஓ, அதுலேயே ஆடிட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 2மே வரும், ஓகேவா? இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட கல்வி தகுதி வந்து தேவை, ஓகேவா? அப்போ மீதி எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் எனி டிகிரி இருந்தால் போதும், ஓகேவா?
எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட். ஆனால் இந்த 2 போஸ்ட்டுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி ஆர் மாஸ்டர்ஸ் இன் காமர்ஸ், அதாவது எம்காம், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபைனான்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பீங்களே, அவங்களுக்குலாம் வெயிட்டேஜ்னு கூட சொல்லலாம். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலர் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது, குறிப்பிட்ட அந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஓ போஸ்ட், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட் வித் அட்லீஸ்ட் 60% மார்க் வந்து உங்களோட மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களோட டிகிரியில் கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கும் தனியான குவாலிஃபிகேஷன் உண்டு. அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்லேயும் இவங்களுக்கு சம் சேஞ்சஸ் இருக்குது. அதையும் நான் அடுத்து என்னன்னு சொல்கிறேன். ஆல் அதர் போஸ்ட், மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். யூஜிசி இந்த காலமில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் 100% எலிஜிபிள். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. எப்படி இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆர் சப்போஸ் லிங்க் ஒர்க் பண்ணலனாலும் நீங்களே கூகுளில் போயிட்டு ssc.nic.in, ஓகேவா, ssc.nic.in இதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அதுலேயே வந்து ப்ரொசீஜரோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணோம் எல்லாமே ப்ரொசீஜராக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதிலே இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்கேண்ட் உங்களோட ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 20 KB to 50 KB இருக்கணும். அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ₹100 100 தான். உமன் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு SC, ST, PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர் எக்ஸம்டட் இவங்க எல்லாருக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, இன்றைக்கி அப்ளை பண்ணாலும் சரி, நாளைக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஏன்னா டேட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, அன்றைக்கே ஆர் அதுக்கு அடுத்த நாளே பேமெண்ட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட சேஃப்டிக்கு லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாதீங்க, சர்வர் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகேவா? ஓகே, அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எக்ஸாம் ஸ்கீம் எப்படி இருக்கும், எத்தனை ஸ்டேஜ் ப்ரோ இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Tier 1, Tier 2, Tier 3, Tier 4 4 டியர் எக்ஸாமில் இருக்கும். இந்த Tier 4 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் அதை சொல்கிறேன். மீதி எல்லாமே வந்து காமன் ஃபார் ஆல் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடாக ஃபஸ்ட்டு நான் வந்து Tier 1 சொல்கிறேன். Tier 1ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா இதை வந்து ப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Tier 2 வந்து மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1ல் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஷார்ட்டாக ரீசனிங்னு சொல்லுவோம். ரீசனிங், மேத்ஸ் இருக்கும். இதை வந்து GA அப்படின்னு சொல்கிறத விட GS அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் என்ன, இது மேத்ஸு. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு சூப்பர். ஜாப் டிசைடிங், இந்த ரெண்டு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து SSC CGL ஜாப் டிசைடிங்காக இருக்கும். அப்போ மீதி 2 என்ன ப்ரோனா, ப்ரீயில் மட்டும்தான் இந்த 2 உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ப்ரீயில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸில் வந்து உங்களுக்கு இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் தான் ஜாப் டிசைடிங்காக இருக்கும். அண்ட் RRB அண்ட் மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது. உங்களுக்கு இதில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமும் சேர்ந்து கம்பைன்டு கட் ஆஃப் வரும். ஓகேவா? ஸோ ப்ரீ வந்து குவாலிஃபைங்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து கம்பைன்டு கட் ஆஃப். கம்பைன்டு கட் ஆஃப் மீன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுமே உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மட்டும் இல்லை, ஜாப் டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவை. ஸோ மார்க்ஸ் வந்து ஹையாக எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். Tier 1ல் பார்த்தீங்கன்னா 25 ரீசனிங், 25 GS, 25 மேக்ஸு, 25 இங்கிலீஷ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஓகேவா? 2 மார்க் கொடுப்பாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஸோ உங்களுக்கான அந்த ஃபைனல் மார்க் வந்து Tier 1ல் அவுட் ஆஃப் 200 தான் வரும். கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 200 வரும். அண்ட் Tier 2 மெயின்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மேக்ஸ், 200 இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா?
அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ மேக்ஸும் இங்கிலீஷும் மட்டுமே நம்ம வந்து எவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிலபஸ் இப்போ சொல்கிறேன், அதில் நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ ஈச் மேக்ஸ் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ் அண்ட் ஒவ்வொரு பேப்பருக்கும் 2 hours கிடைக்கும் மெயின்ஸுக்கு. இது வந்து ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 1 hour தான். ஓகேவா? அண்ட் இந்த பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 இருக்குல்ல, இதில் பேப்பர் 3 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜேஎஸ்ஓ அப்படின்னு ஒரு போஸ்ட் சொன்னல, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். அவங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே டிகிரியில், அவங்க மட்டும் தாங்க இந்த பேப்பர் கொடுப்பாங்க. மீதி பேரெல்லாம் இந்த பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து சேரும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏஓ அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்தோம்ல, அந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேப்பர், அதாவது இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? மற்றபடி Tier 1 அண்ட் Tier 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப். நம்ம வந்து ஏபிசிடி மார்க் பண்ணுவோம்ல சிபிடியில். ஓகேவா? கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் அதில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். இது நான் கொஞ்சம் பெருசாக கூட எழுதுறேன் உங்களுக்கு. ஓகேவா? கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான், அதர் லாங்குவேஜஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் உண்டு. 0.50 ஃபார் ஈச் ராங் ஆன்சர். ஒவ்வொரு தப்பான கேள்விக்கும் 0.50 மார்க் வந்து போகும். Tier 2ல நெகட்டிவ் மார்க்கிங் 0.25 ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷ்க்கு மட்டும். ஓகேவா? ஏன் இங்கிலீஷ்க்கு மட்டும்னு பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின் கேட்டு 200 மார்க்குக்கு, அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் தானே. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து உங்களுக்கு 0.25 இருக்கும். மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 தான். இன் Tier 2 பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஆர் கம்பல்சரி. அதாவது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எல்லா போஸ்ட்டுக்குமே கம்பல்சரி. நான் சொன்னல, அதில் வந்து பேப்பர் 3 அண்ட் 4 எல்லாருக்கும் கிடையாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பேப்பர் 3 வந்து ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு, பேப்பர் 4 வந்து ஏஏஓ போஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ Tier 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் எழுதிருப்போம்ல, எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ப்ரிசஸ் ரைட்டிங், அப்ளிகேஷன் ரைட்டிங், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. 1 hour டைம் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் இது எல்லாமே முடிச்சிங்கன்னா Tier 4 ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். Tier 4 ஸ்கில் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. டேட்டா என்ட்ரி ஸ்பீடை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இது ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லும் போது சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டேட்டா என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா டைப்பிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சிலபஸ் பாருங்கள். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், அதாவது Tier 1க்கு மட்டும்தான் ரீசனிங் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ரீசனிங் டாப்பிக்குமே இருக்குங்க. ஓகேவா? எதுவுமே எக்ஸம்ஷன் மாதிரி இருக்காது. இதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். கோடிங், டிகோடிங், அனாலஜிலேருந்து சிலாகிசம் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ தனித்தனியாக பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க இன்டெப்த்தாக நோட்டிஃபிகேஷனில். ஜிஎஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஜிஎஸ்ன்னு சொல்கிறேன், ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் உங்களுக்கு இல்லாததே இல்லை. இதுலேயே உங்களுக்கு சயின்ஸ் வரும், ஜிகே வரும், ஹிஸ்ட்ரி வரும், ஜியாகிரஃபி வரும், பாலிட்டி வரும், எக்கனாமிக்ஸ் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அப்போ எதுதான் ப்ரோ இல்லைன்னா, கண்டிப்பாக அது உண்மை தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வந்துடும் ஜிஎஸ்ல. ஓகேவா? அண்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு ரியலி டஃப்பாக இருக்கும். ஏன்னா Tier 1ல 25 மேக்ஸு, 25 இங்கிலீஷு, 25 ஜிஎஸ்ஸு, 25 ரீசனிங் இருக்குல்ல. அதில் இந்த ஜிஎஸ் பார்ட்டான இந்த 25 கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த 25 கொஸ்டினை வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேத்ஸ் அண்ட் ரீசனிங் பயங்கர கான்செப்சுவல் அப்ரோச்சாக நீங்கள் போனால் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் என்ன, இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கே ப்ரோ அப்படின்னா, இதுக்கு பெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், லேர்ன் வித் விக்னேஷ். ஸோ அந்த சேனல் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் ரெகுலர் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கோம் ஃபார் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் லைக் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, அந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் இதில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். மேக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்பீடு, எல்லாமே அதில் வந்து சொல்லுவாங்க. அண்ட் தென்
இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பாருங்க. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்லையும் சொல்ற மாதிரி இருக்காது, எல்லாமே இருக்கும் இங்கிலீஷ்ல. இதை பத்தி நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Tier 1 அண்ட் Tier 2க்கு என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேக்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும்னா? காமன் தான், ஓகேவா? டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது, ரெண்டுத்துலேயுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அண்ட் இங்கிலீஷில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இருக்கும், ஸ்பாட் தி எரர், ஃபில் இன் த பிளாங்க்ஸு, ஸ்பெல்லிங், டிடெக்டிங் மிஸ்பெல்டு வேர்ட்ஸு, இடியம்ஸ், ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸு, ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் ஆஃப் வேர்ப்ஸு, கன்வர்ஷன் இன்டூ டைரக்ட் இன்டைரக்ட் நரேஷன், ஷஃப்லிங் ஆஃப் சென்டென்ஸ் பார்ட், ஷஃப்லிங் ஆஃப் சென்டென்ஸ் இன் அ பேசேஜ், கிளாஸ் பேசேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். இங்கிலீஷ்லேயும் A to Z எல்லாமே இருக்கும், ஓகேவா? லைக் நான் சொன்னல ரீசனிங் மேக்ஸ்லாம் அந்த மாதிரி இதுலேயும் எல்லாமே இது இருக்குங்க, ஓகேவா? பேப்பர் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், JSO போஸ்ட் உள்ளவங்க மெயினாக இதை பார்த்துக்கோங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அண்ட் பேப்பர் 4ல் இந்த டாபிக் யார் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா AAO போஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும், பார்த்துக்கோங்க. 120 மார்க்ஸுக்கு. அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வருவோம். ஸ்கில் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் டாக்ஸ் அசிஸ்டன்ட், சென்ட்ரல் எக்ஸசைஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் போஸ்ட், அந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஆர் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்தவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் DESTRT 8000 கீ டிப்ரெஷன் பர் ஹவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இத்தனை கீஸ் நீங்கள் வந்து 8000 கீஸ் வந்து பர் ஹவர், வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பீடை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. 8000 கீஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு, ஆனால் 1 ஹவராக ப்ரோ அந்த டெஸ்ட்னா கிடையாது. 2000 கீ டிப்ரெஷன் இருந்தால் போதும் 15 மினிட்ஸ்க்குள்ளே, ஓகேவா? ஸோ செம்மையாக டைப்பிங் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கணும் பிஃபோர் அந்த எக்ஸாமு. டைப்பிங் டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் DV வந்து நடக்கும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, ஓகேவா? அண்ட் தென் வந்து குறிப்பிட்ட சில போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் நாம் இதை பற்றி எல்லாம் அப்புறமா பார்ப்போம் இன்டெப்த்தாக. அந்தந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது, அந்தந்த டியர் எக்ஸாம்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு எல்லாமே இன்டெப்த்தாக சொல்கிறேன். அண்ட் வித் திஸ் நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பேங்கிங், ரயில்வே, SSC எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மெயினாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம டைமுக்கு டைம் சொல்லுவோம். இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ தான், பட் இயர் ஆஃப்டர் எல்லாமே டைமுக்கு டைம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ பிஃபோர் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கெட்டிங் கவர்மெண்ட் ஜாப் இஸ் ரியலி வெரி ஈஸி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.